ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபட். இன்றைக்கி வந்து உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஏற்காடோட டே தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்து சேலம் வரைக்கும் வந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சேலமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததில்ல, அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெட் டாக்ஸி வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரெட் டாக்ஸி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நார்மலாக, லைக் கம்பேரிட்டிவ்லி நம்ம நார்மல் டாக்ஸி பிடிப்போம்ல, அதோட வந்து ரெட் டாக்ஸி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் வந்து டக்குனுமே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. எங்களுக்கு வந்து 1200 rupees வந்து ஆச்சு அந்த மலைக்கு மேலே ஏறதுக்கு. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு முன்னாடியே. அதனால் வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அண்ட் போகிற வழியில் வந்து அந்த டிரைவர் வந்து நிறுத்து இதெல்லாம் வந்து பெப்பர் மரம் இது அது மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வந்து நாங்கள் டே 1 ஸ்டே பண்ண ரெசார்ட் வந்து இதுதான். இந்த காட்டேஜோட நேம் பார்த்தீங்கன்னா சில் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதோட குவிக்கான ரூம் டூர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. அதில் டைனிங் டேபிள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் உள்ளார வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருந்தது. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய காட், அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு அது படுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு சின்ன சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கேயும் டிவி இருந்தது, ஒரு வார்ட்ரோப் அண்ட் இன்னொரு ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்சாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நாங்களாம் வந்து கிளம்பிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்மளோட சைட் சீயிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் வந்து சைட் சீயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் எடுக்காமல் ஆட்டோ எடுத்து போயிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் ஊட்டிக்கு ஒரு டைம் நான் சின்ன வயசாக இருக்கப்போ போகிறப்போ கூட ஆட்டோவில் தான் போயிருந்தோம். அப்போ வந்து நம்மளால் நல்லா அந்த சில் காற்றை வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு வந்து நல்லா சில்லுன்னு தான் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற இடம் வந்து எல்லாமே வந்து இந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபஸ்ட்டு இந்த லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் அண்ட் சில்ட்ரன் சீட் எல்லாமே இங்கே ஏற்காடு பொறுத்த வரைக்கும் பக்கமாக தான் இருந்துச்சு. லைக் ரொம்ப தூரம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அது மட்டும்தான் வந்து வேறு இடத்துல இருந்துச்சு. ஸோ டே 1 வந்து இந்த 3 அந்த சைட் சீயிங் தான் போய் பார்க்க போகிறோம். நிறைய மங்கி இருந்ததுனால பாப்பா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லேடிஸ் சீட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன், ஜென் சீட் அண்ட் சில்ட்ரன் சீட் இது மூணுத்தையும் வந்து பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு 20 rupees நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. நம்ம போன டைம் பார்த்தோம்ல அந்த லேடிஸ் சீட்டோட. தங்கம், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? இங்கெல்லாம் விளையாடக்கூடாது, எக்கோ அடிக்குது பாரு. ஹிமானி, 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 அம்மா சொல்லு. சவுண்டு கேக்குது பாரு. ஹிமானி, ஹலோ ஹலோ. ஏய் நீ ஏய் நீ சொல்லுது அது. அம்மா அதான் சொல்லுவியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்து போயிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னோடனே பயங்கர பெருசாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு போனேன். பட் ஸ்டில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் லான், இந்த சைடு வந்து லான்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடு வந்து பாட்ஸில் வந்து நிறைய பிளான்ட், ஃப்ளவரிங் பிளான்ட் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மேபி இது ஆஃப் சீசனாக அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ஏன் தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் அப்படி தான் இருந்தது. ஸ்டில் வந்து சரி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் பிக்சர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தோம். இப்படி தான் இருந்தது. அண்ட் வியூ வந்து ஆனால் நல்லா தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருந்தது வியூ.
கொஞ்ச நாளே அங்கே வந்து விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், லைக் ரோஸ் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ரோஸ் கார்டன்லேயும் ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல டீ வந்து குடித்தோம். ஏற்காடில் வந்து நாங்கள் குடித்த இடத்துல எல்லாமே வந்து டீ வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அந்த ரோஸ் கார்டன் இருக்க இடத்துக்கு வந்து போயிருந்தோம். அந்த கார்டன் வந்து அந்த போகிறவே இருக்குல்ல, சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்களேன், ரொம்ப டாலான ட்ரீஸ்லாம் வச்சு செம்மையாக இருந்துச்சு. இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. லீஃப்லாமே ஒயிட்டாக இருந்துச்சு, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் கார்டனுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து ஆக்சுவலி சீசன் கிடையாது, சம்மர் தான் வந்து இதோட சீசன். ஆக்சுவலி ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா வர்றது வந்து சம்மர் டைமில் தான். அதனால் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ திங்க் வந்து அந்த சம்மர் டைமில் வந்து இந்த ஒரு மலர் கண்காட்சி அந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எங்கே வெளியே வந்தாலுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம போட் ஹவுஸ்க்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் போட்டிங் வந்து நாமினலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஹையாலாம் இல்லை. அதனால் அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ரோ போட் வந்து எடுத்திருந்தோம். பிகாஸ் பெடல் போட் வந்து கிட்ஸ் கூட அலோட் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ரோ போட் தான் வந்து எடுத்திருந்தோம். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாப்பாவும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. இருக்கு சத்தமா சொல்லு. சூப்பரா இருக்கா? வாட்டர் போட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த ஒரு லேக் மாதிரி இருந்தது. அந்த லேக்கை வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் பாப்பாவும் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வெரி குட். திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் பாடு. சத்தமாக பாடணும். Gently down the stream, merrily, 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 life is but a dream. ஏன் நம்ம இந்த பாட்டு பாடுறோம்? நம்ம எதுல போறோம்? தெரியும் உனக்கு. போட்ல போறோம். அதுவும் என்ன போட்ல போறோம்? ரோ போட்ல.
இது வரைக்கும் போன பிளேஸ்லாம் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஏதாவது கூட்டிகிட்டு போனாங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. பிகாஸ் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரே அந்த ஒரு மிக்சரை வச்சுட்டு இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்கிறாங்க. பட் என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். மெயினாக அவங்களோட மோட்டிவ் வந்து நம்மளை சாக்லேட் வாங்க வைக்கிறது தான். பட் நாங்கள் வந்து எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வந்து தோசை வந்து சாப்பிட்டோம். சரவண பவன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான் வந்து சாப்பிட்டோம். பிகாஸ் நான்வெஜ் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு சரியாக தெரியல, அதனால பயந்துட்டே சாப்பிடல. எப்பயுமே நல்ல ஹோட்டலில் தான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம். அதனால் இப்போல்லாம் என்னென்னமோ நியூஸ் கேட்குறோம்ல, அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோதான். அந்த டே வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிடுச்சு. பாபாவோட பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 2ஓட வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பாப்பாவும் அவங்களும் வந்து சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட பர்த்டேவை, கொஞ்சல்ஸ் எல்லாத்தையுமே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.